அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். இந்த மாலை நேரத்தில் எங்கள் பள்ளியுடைய அழகத்தான் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. மரத்தை சுற்றிலும் அழகழகான பெயர் தெரியாத நிறைய பறவை இனங்கள், அந்த பூச்சிகளின் வண்டுகளின் ரீங்காரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்களேன். பார்க்க கண்கோடி வேண்டும். காற்றில் மாசு துளி கூட கிடையாது. எங்கள் வளாகத்தில் கூப்பிடும் தூரத்தில் ஆறு ஓடுகிறது, எங்கள் செய்யாறு ஓடுகிறது. நீங்களும் கொஞ்சம் ரசியுங்களேன். இன்னைக்கு என்னவோ இதையெல்லாம் உங்கள் கூட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை தாங்க ஷேர் பண்ணுறேன். யாருமே இல்லாத இந்த அழகான வளாகத்தை என் கூட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் ரசித்து தான் பாருங்கள். ஒரு நாளைக்கு இந்நேரத்துக்கு யாருமே இந்த வளாகத்தில் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க, ரசிச்சிருக்கவும் மாட்டீங்க. பாருங்களேன், அழகாக மரம் சுற்றியும் எங்களுடைய வாகனம் அப்படியே அழகான செக்யூரிட்டி மாதிரி எப்படி நிற்கிது பாருங்கள். எல்லாமே பள்ளிய ஒவ்வொரு வகுப்பறையை சுற்றியும் முழுக்க சுத்தமான காற்றோட்டமான வசதிக்காக பக்கத்திலேயே மரங்கள், வகுப்பறைக்கு பக்கத்திலேயே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஏசி எல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. நம்மளது எப்பவுமே இயற்கையை சார்ந்தது தான், நம்ம இனமே இயற்கையை சார்ந்தது தானுங்களே. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சும்மா அன்னைக்கு கருத்தெல்லாம் வேண்டாங்க, எங்கள் பள்ளியின் வளாகத்தை மட்டும் கொஞ்சம் கலை உணர்வோடு ரசியுங்கள். சரிதானுங்களே? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செய்யாற்றை வென்றான்.